ஊழியம் ஆரம்பித்த போது கீபோர்டு வந்து எவ்வளோன்னா ஒரு சின்ன ஜாமெட்ரி பாக்ஸில் அதனுடைய பட்டன்ஸ் இவ்வளோதான் இருக்கும். அதுதான் முதல்ல நாங்கள் 700 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை வாசிட்டு இருக்கும்போது தான் கேப்ரியல் அந்த ஸ்வன் பீட்டர் மே மாதம் அங்கே ஒரு கிளாஸ் நடத்துவார். அதில் படிக்கணும்னு கேட்டான். அப்போ எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் அவன் ரொம்ப விரும்பினான். அவன் வந்து ரொம்ப மியூசிக்கில் சின்ன வயதில் ரொம்ப மியூசிக்கில் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தான். எனக்கு அவனை படிக்க வைக்கணும், எனக்கு மாதம் ஃபீஸு கட்ட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த கீபோர்டும் இல்லை என்கிட்ட, அதை வாங்கவும் முடியாது. அது தெரியும், ஆனால் அவன் படிக்கணும்னு நிற்கிறான். அப்போ அவன் ஆசையை போய் நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா பையன் கீபோர்டு வாசிக்கணும்னு விரும்புகிறான் ஐயா, என்னால் டெய்லி கொண்டு வர முடியாது, அவனுக்கு ஃபீஸ் கட்டவும் முடியாது அப்படின்னு சொன்னேன். உன் பையன் படிக்கிறதுக்கு நீ அப்போ கவலைப்படுற, அவனை நான் படிக்க வைக்கிறேன், நீ அவனை கொண்டு வா அப்படின்னாரு. அவன் கீபோர்டு கொண்டு போகணும். கீபோர்டு கொண்டு போகிற கீபோர்டு கிடையாது. முந்தின நாள் திருமல்ல வாயில் ஒருத்தர் வந்து, ஃபாதர் என்கிட்ட ஒரு கீபோர்டு இருக்கு, எங்கள் மச்சான் அனுப்பி வச்சான், கொஞ்சம் காசு கஷ்டத்தில் நான் மார்வாடிகிட்ட கொண்டு அடமானம் வச்சுட்டேன், அவன் மார்வாடி பையன் டெய்லி எடுத்து அதை போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் உடச்சிருவான் போல் இருக்கு, ஒரு 2500 ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், கோயிலுக்காவது பிரயோஜனப்படும், அந்த 2500 ரூபா கொடுத்த பிறகு எனக்கு நீங்கள் கொடுத்துருங்க, ஒரு அடமானமாக எனக்கு வச்சுக்கோங்க. எனக்கு 2500 ரூபா நினச்சி கூட பார்க்க முடியாது அப்போது, அந்த டைம், அப்போ ஆரம்ப கட்டம். நான் யோசிக்கிறேன் பிரதர், சொல்கிறேன் பிரதர். இவன் நாளை காலையில் 8 மணிக்கு அங்கே போகணும். அப்போ ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ஒரு 2500 ரூபாய் எனக்கு கிடச்சிதுன்னா இவனை ஆர்கனோடு அனுப்பிச்சிடுவேன். என் பிள்ளைங்களும் விசுவாசத்தை படித்தாங்க அந்த விஷயத்தில். மறுநாள் காலையில் 4 மணிக்கு நான் ப்ரேயருக்கு முழங்கால் போடுறேன். கதவை தட்டுறாரு ஒரு பிரதர் வந்து. அவர் 4 மணிக்கு ஆவடியில் ஒரு ட்ரெயின் புறப்படும், 4:15. அந்த ட்ரெயினை பிடிக்கணும். அவர் வந்து கதவை தட்டி, பாஸ்டர் எனக்கு ஒரு அரியர்ஸ் வந்துச்சு, நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து டயத்து கொடுக்கலான்னு யோசித்தேன், கர்த்தர் வந்து இன்றைக்கு காலையிலே கொண்டு போய் கொடுன்னு சொன்னார், அதனால் நான் இதை காலையிலே கொண்டுட்டேன் பாஸ்டர், நான் வேலைக்கு போகணும், வண்டி பிடிக்கணும் அப்படி நிற்கல. அந்த காசு கவரை கொடுத்துட்டு போயிட்டார். திறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2500 ருபீஸ். உடனே 7:30 மணிக்கு அந்த தம்பிகிட்ட போய் 2500 ரூபாய் கொடுத்து 8 மணிக்கு மார்வாடி கடை திறக்க வச்சு ஆர்கனை வாங்கி கேப்ரியலில் ஆர்கனோட கிளாஸ்க்கு அனுப்புனேன். ஒரு சின்ன ஆர்கன் தான் அது. அது அப்போ ஒரு 5000 ருபீஸ் இருக்கலாம். அதை ஒரு மாதம் படித்தான். அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் வந்தார், சார் 2 ரெடி பண்ணிட்டேன் சார், ஆர்கனை கொடுக்குறீங்களான்னாரு. அப்போ நான் சொன்னேன், பையன் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான், 2 நாளில் வந்துடுவான், நீங்கள் வந்து கீபோர்டை வாங்கிக்கிங்க. இப்போ இவங்கள்ட்ட சொன்னால் அவன் அழுகுறான், இவன் கீபோர்டை ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டானா கொடுக்கணும்னு அழுகுறான். 2 days இருக்கும்போது ஒரு பிரதர் வந்தார், பாஸ்டர் கஸ்டம்ஸில் ஒரு கீபோர்டு இருக்குது, ரொம்ப விலை, அது அன்றைக்கு விலை வந்து 28,000 என்னமோ. பிரதர் 28,000க்கு நான் எங்கே பிரதர் போகிறது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு அந்த கீபோர்டை பார்த்தோம், புது பீஸு, நம்ம சர்ச்சுக்கெல்லாம் கம்மியாக கொடுப்பாருனாரு. ஆமாம் மிஸ்டர் ராஜேந்திரன் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர், அது உங்களுக்கு தெரியுமா, அது ஒர்க் பண்ணாதுன்னாரு. அது ஒர்க் பண்ணாது. அப்போ என்ன சார்னு, சார் அது என்னன்னு தெரியல, நான் கஸ்டம்ஸில் பிடித்தோம், அது வேலை செய்ய மாட்டேங்குது, எத்தனையோ சினிமாக்காரங்கெல்லாம் வந்துட்டானுங்க, வந்து பார்த்துட்டானுங்க, அது வந்து ஒர்க் பண்ணாது, அதனால் வச்சுருக்கோம், நீங்கள் அதை போய் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னாரு. அதுக்கு 17,000 ரூபாய் விலை போட்டாங்க. 28,000லேருந்து 17,000க்கு வந்தாங்க. அதுவும் இதே மாதிரி ஒருத்தர் காலையிலே வந்து காணி கொடுத்தாரு. அதை எடுத்துகிட்டு போய் ஆர்கனை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது கேப்ரியலுக்கு உலகமே தெரியல, அவன் குதிச்சுட்டு வரான். அது பெரிய ஒரு கீபோர்டு, பெரிய கீபோர்டு. ஆனால் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் இருந்தவங்க எங்களை பரியாசம் பண்ணுறவங்க ஒருத்தம் கூட இல்லை. எதுக்குடா அந்த உபயோகம் இல்லாத எடுத்துகிட்டு போகிறானுங்க, இந்த காசை கொடுத்து எடுத்துட்டு போகிறான். ஆனால் எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணார். பாஸ்டர் ஜெபம் பண்ணி கேப்ரியல் வாசினார், ஆனாயிடுச்சு. அதான் என்கிட்ட இருந்துச்சு. அப்போது இங்கே ஒரு பாடகர் குழு ஒன்று வச்சுருந்தேன்,
செய்த பாவம் என் பையன் ஆர்கனை கீபோர்டு விட்டுட்டானா. அதான் எனக்கு தெரிஞ்ச அளவில் பாவம். அந்த பாடகர் குரூப்பு எல்லாம் சேர்ந்து எல்லாம் வெளியே போயிட்டாங்க. வழக்கத்தின்படியே அந்த புல்பிட்டு பிடிச்சிட்டாங்க. கடவுளே இல்லை சேட்டு. என் பிள்ளை ஒரு ஆர்கனை தொடுற கூட உரிமை இல்லை. இதுக்கு சபை பிரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப அழுத. காலைல அவளை தான் கூப்பிட்டு சரி யாரும் போட்டுப்பான் சிஸ்டர் சாரான்னு ஒரு வச்சு பாட்டு இருக்கும். அப்போ அவங்க பாட்டுலாம் ஃபேமஸ் பாட்டு. இந்த கன்வென்ஷனில் அவங்க பாட்டை நம்ம பாடிடலாமா. நல்ல பாட்டை செலக்ட் பண்ணேன். நான் ஒரு வச்சு பாட்டை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தாங்க முடியலை. நான் அன்றைக்கு நைட்டு சாப்பாடு வேண்டான்னு சொல்லி இங்கே தான் உட்காந்து நெடுஞ்சான கடையா. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதம் பாஸ்டர் ஜாய்சன் அவங்க செய்தி கொடுக்க வராங்க. கன்னியாகுமரியிலேருந்து செய்தி கொடுக்க வராங்க. அந்த ஒரே ராத்திரி 10 பாட்டு எழுதினேன். எனக்கு பாட்டு எழுத வராது. கர்த்தர் எனக்கு 10 பாட்டுகளுக்கு தந்தார். அதில் ஒரு பாட்டு தான் தேவனே உன் திரு சமூகம் என் முன்னே செல்லட்டும். வேலைக்காரனுடைய கண்கள். பத்மா மலையாட்ட போனேன். அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன். அவங்க கூட 2 பாட்டுக்கு யார்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாங்க. அந்த கன்வென்ஷனில் அந்த 10 பாட்டையும் பிரிண்ட் பண்ணி போட்டு பாட்டு பாடி அதை கேசட்டாகவும் பிரயோஜனப்படுத்தணும். ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு சபையே பிரிஞ்சு போச்சு. ரொம்ப சோர்ந்து போனேன். கர்த்தர் சம்பவத்தில் காத்திருந்தேன். தேவனே ஓந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதல் ஏந்தன் வாழ்வினிலே அன்பரே ஓந்தன் சமூகமே. அன்பரே ஓந்தன் சமூகம். சொல்லுங்க. தேவனே ஓந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதலேந்தன் வாழ்வினிலே அன்பரே ஓந்தன் சமூகமே. அன்பரே ஓந்தன் சமூகமே. பாதை தெரியாத குருடனை பேதை தடுமாறும் வேளையில் வழிகாட்டி போதித்து நடத்திடும் ஓந்தன் சமூகம். தெரியாத குருடனை பேதை தடுமாறும் வேளையில் வழிகாட்டி போதித்து நடத்திடும் ஓந்தன் சமூகம். ஓந்தன் சமூகம் தேவனே ஓந்தன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே. ஆறுதலேந்தன் வாழ்வினிலே அன்பரே ஓந்தன் சமூகமே. அன்பரே ஓந்தன் சமூகமே.
சத்துரு சோதனை பெருகுவதா சக்தி இழந்து தியங்குகையில் சத்துவம் தந்து என்னை தேற்றும் ஜெய வீரனாய் மாற்றும் சாமோகமே ஜெய வீரனாய் மாற்றும் சத்துரு சோதனை பெருகுவதா சக்தி இழந்து தியங்குகையில் சத்துவம் தந்து என்னை தேற்றும் ஜெய வீரனாய் மாற்றும் ஜெய வீரனாய் மாற்றும் சாமோகமே கண்ணீரின் பள்ளம் கடக்கையிலே கண்ணீரால் பாடுக்கை நனையும் போது கண்ணீரை நீரூற்றும் களிகோர பண்ணோம் சாமோகமே களிகோர பண்ணோம் சாமோகமே கண்ணீரின் பள்ளம் கடக்கையிலே கண்ணீரால் பாடுக்கை நனையும் போது கண்ணீரை நீரூற்றாய் மாற்றி என்றும் களிகோர பண்ணோம் சாமோகமே களிகோர பண்ணும் ஓம் சாமோகமே கண்ணீரின் பள்ளம் கடக்க